நிரந்தர டிஜிபி இருந்தாவே தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சந்திச்சிட்டு இருக்குது. இன்றைக்கு ஒரு டிஜிபி ஓய்வு பெறுவது சொன்னால் ஓய்வு பெறுவதற்கு 3 மாதத்திற்கு முன்பாகவே தமிழ்நாடு அரசு அந்த டிஜிபி யாரெல்லாம் தகுதியார்களோ அந்த பட்டியலை தயாரித்து மத்தியில் இருக்கின்ற யூபிஎஸ்சி, அதாவது மத்திய பணியாளர் தேர்வாணையத்துக்கு அனுப்ப வேணும். அனுப்பவே இல்லை. சட்டத்தை மதிக்கிறது கிடையாது. தனக்கு வேண்டியப்பட்டவர்கள் டிஜிபி ஆக வேண்டும். அதற்காக திராவிட முன்னேற்ற கழக அரசு, திரு ஸ்டாலின் மாடல் அரசு இந்த டிஜிபி ஓய்வு பெறுகின்ற பொழுது 3 மாதத்துக்கு முன்பாக மத்தியில் இருக்கின்ற யூபிஎஸ்சிக்கு அனுப்பல பட்டியல. பிறகு நீதிமன்றம் வரை சென்ற பிறகு ஒரு பட்டியல் அனுப்புறாங்க, யூபிஎஸ்சிக்கு அனுப்புறாங்க. அந்த பட்டியல அப்பொழுதும் காலதாமமாகுது. உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு வருது. உச்ச நீதிமன்றம் உடனடியாக தமிழ்நாடு அரசு நிரந்தர டிஜிபி நியமிக்க வேண்டும் என்று தீர்ப்பளிக்கிறது. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் செயல்படுறாங்க. 3 பேர் கொண்ட ஒரு பட்டியல மாநில அரசுக்கு அனுப்புறாங்க. அதை அனுப்பி கிடப்புல போட்டாங்க. மீண்டும் ஒரு பொதுநல வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் போடுறாங்க. இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் 3 வாரத்தில் பதில் கொடுக்க வேண்டும் சொல்றாங்க. ஒரு அரசாங்கம் ஒரு டிஜிபி கூட நியமிக்க முடியவில்லை என்று சொன்னால் இது அரசாங்கமா? கேவலமான அரசாங்கம். தனக்கு யார் வேண்டிப்பட்டவர்கள் என்பதை வர வேண்டும் என்பதற்காக ஒரு தகுதியான மூத்த டிஜிபிகள் நியமிக்க இந்த அரசு தயங்குகிறது. வெட்கக்கேடானது.